ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாக்டர் பாலாஜி அண்ட் விக்னேஷ் இவர்களில் யார் மேலே தவறு உள்ளது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேருங்க. ஓகேங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் பாலாஜி அண்ட் விக்னேஷ் இவர்களில் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் கிட்ட எல்லார்கிட்டையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்கறதில்ல. பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டுங்களை மரியாதையை நடத்துறதில்ல. ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது, இது போன்று எல்லா பேஷண்ட்கிட்டையும் நடந்துக்கிறாரு. டாக்டர் பாலாஜி செய்வது மிகவும் தவறான ஒன்று தான். அதனால் விக்னேஷ் செய்தது சரி என்றும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கொலை செய்வது இதெல்லாம் மிகவும் தவறான ஒன்று. கொலை செய்பவருடைய குடும்பத்தையே பாதிக்கும், அது கொலை செய்பவரையும் பாதிக்கும். கொலை செய்வது என்பது மிகவும் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தப்பு. அதனால் ஒரு மனிதனுக்கு தன்னடக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எதுக்கெடுத்தாலும் கொலை செய்வது தான் ஒருவருக்கு கொடுக்கிற தண்டனை என்றால் இந்த உலகில் யாருமே வாழ முடியாது. எல்லாருமே வெட்டு குத்துன்னு சாக வேண்டியது தான். அதனால் தயவு செய்து விக்னேஷ்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பார்க்குற அனைவருக்கும் கொலை செய்வது என்பது தவறில்லை என்று நினைத்து எல்லாரும் கையில் ஒரு ஆயுதத்தோடு தான் அலைவார்கள். ஆகையால் விக்னேஷ் கொலை செய்தது தவறே ஆகும். கொலை செய்வதுக்கு பதில் விக்னேஷ் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா உறவினரோடு நண்பரோடு இணைந்து போராட்டம் செய்திருக்கலாம். இல்லைன்னா கோர்ட்டில் டாக்டர் பாலாஜி மேல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? தயவு செய்து விக்னேஷ் கொலை பண்ண முயற்சி பண்ணது சரி என்று யாருமே சொல்லாதீர்கள். ஏன்னா அது பின்வரும் தலைமுறையினரையே கொலையாளிகளாக மாற்றும். சரிங்களா? அதனால் பின்வரும் தலைமுறையினர் கொலையாளிகளாக மாற்றாமல் நல்ல தலைமுறை வளர முயற்சி செய்வோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.